பாமன் சாலை பாலத்தில் புதிதாக 2 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் வழுவழு சாலையால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வருகின்றன. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு நடத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. ராமேஸ்வரம் தீவை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் பாம்பன் சாலை பாலம் கடலில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைந்துள்ளது. கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. பல வருடங்களாக சாலை சப்பனிடப்படாமல் இருந்ததால் பல இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டன. இந்த நிலையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சாலையை சப்பனிடும் பணி கடந்த மாதம் துவங்கியது. ரப்பர் சாலையாக போடப்படும் இந்த சாலை அதிக வழுவழுப்பு தன்மையுடன் இருப்பதால் பாலத்தில் செல்லும் வாகனங்கள் பிரேக் பிடிக்கும் போது நிலை தடுமாறி விழுவதாக கூறப்படுகிறது. பாம்பன் சாலை பாலம் அமைக்கப்பட்டு 30 வருடங்கள் ஆக உள்ள நிலையில் இதுவரை விபத்துகள் எதுவும் நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் இந்த வழுவழு தார் சாலையால் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக கூறுகின்றனர். இந்த பாம்பன் பாலத்தில் புதுசா ஒரு ரோடு, அதாவது தரை இது ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தரை போடையில் என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு லப்பர் ரோடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லப்பர் ரோடு போடக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வரக்கூடிய பயணிகள், அதாவது அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு, இருந்தாலும் சில சூழ்நிலையில் அதையும் மீறி வேகமாக வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரேக்கை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த சாலை இப்போ வலிக்கிற தன்மையில் இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, உடனே ஸ்லிப் ஆயிருது, இங்கிட்டு விழுந்துறாங்க, அங்கிட்டு விழுந்துறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 வாரத்தில் மட்டும் ஒரு 6-7 ஆக்சிடென்ட் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. தற்போது கடும் வெயில் காலத்தில் கூட வாகனத்தின் பிரேக்கை பிடித்தால் நிற்காமல் இழுத்துச் செல்வதாகவும் மழைக்காலங்களில் அதிக விபத்துகள் ஏற்படும் என்றும் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழை காலத்துக்கு ரொம்ப தண்ணி சலம்பு ஓட ஆரம்பிச்சிருந்தோம்னா வண்டியில் பிரேக் நிற்காது. நான் டிரைவர் தான், வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்ன செய்து வண்டி வலிக்கிட்டு போய் பாலத்தை பொத்துக்கிட்டு இனி நடக்குது பாலத்தை பொத்துக்கிட்டு தான் போகும். ஏன்னா அந்த தூணு தாங்காது, பாலத்தை பொத்துக்கிட்டு போகும். அது மாதிரி பாலமும் அவ்வளோவா இது ஆய்வு செய்யலை. பாலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யலை. இது ரோடு எப்போ பார்த்தாலுமே இலகுற மாதிரி தான் தெரியுது. இது வர இப்படியே நடந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் பெரிய அளவில் நடக்கும். தொடர்ந்து விபத்துகள் நடந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பாம்பன் சாலை பாலத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்து தரமான முறையில் சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இனிமேலாவது பாம்பன் சாலை பாலத்தில் கவனம் செலுத்துவார்களா என்பதை நாம் பொறுத்திட்டு தான் பார்க்க வேண்டும். பாம்பன் பாலத்திலிருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.